ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான கோதுமை ரவா கிச்சடி எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இப்போ இதை வெறும் பேன்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வறுப்பட்டதுக்கப்புறமா குக்கரில் மாற்றிக்கோங்க. 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கோதுமை ரவை நல்லா வறுப்பட்டிருக்கணும். இப்போ அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். டயட்டில் இருக்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகாய், தட்டி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோதுமை ரவா கிச்சடிக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். தண்ணி சேர்க்காமல் இதே மாதிரி தான் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச கோதுமை ரவா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ காய் நல்லா குக் ஆனதும் நம்ம வேக வச்ச கோதுமை ரவையை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இறக்க போகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷம் தம்மில் கொடுத்து இறக்குனா சூப்பரான கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒயிட் சட்னி இல்லைனா தயிர் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.